இது பார்த்திங்கன்னா அரிசி களைஞ்சி வச்சுருக்கேன். ஆல்ரெடி இங்கே தொட்டியில் தண்ணி போட்டு வச்சுருப்பேன். ஏன்னா சப்போஸ் இங்கே வந்து கரண்ட் இல்லாமல் போயிடுச்சுன்னா இது அள்ளி நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காண்டி, ஷெல்ட்ரு க்ளீன் பண்ணுறதுக்காண்டி மேலே சின்டெக்ஸ் நிறைஞ்சாலும் தண்ணி கீழே விழுகாது, நேராக தொட்டிக்கு தான் வந்து விழுகும். ஏன்னா இங்கே தண்ணிக்கு கஷ்டம் எனக்கு, அதனால் அந்த மாதிரி செட் பண்ணியிருக்கு. இங்கிட்டு தண்ணி நிறைஞ்சு அப்படியே அந்த பைப் வழியாகவே தொட்டிக்கு விழுந்துடும். இது பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாக தான் இருக்கும் தண்ணி. பார்த்திங்கன்னா உள்ள டைல்ஸ் தான் போட்டிருக்கேன், சுத்தமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு அரிசி இந்த மாதிரி தான் ரொம்ப களைய முடியாது, ஃபுல்லாகவே தூக்கி கொஞ்சம் கொஞ்சமாக தான் களையணும். ரேஷன் அரிசி அதனால் எவ்வளோ அழுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதில் வண்டு, நிறைய வண்டு இருக்கும். நம்மள்ட்ட மாடு இருக்கு இல்லையா, அதனால் அதுகளுக்கு அது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் களைஞ்சி வச்சுருவேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான். இதில் ஒரு 5 கிலோ இருக்கும், அதில் ஒரு 4 கிலோ, அதில் ஒரு 4 கிலோ, அந்த மாதிரி ஷேர் பண்ணி தான் பிரித்து தான் களைய முடியும். வேலைகள் அதிகம் இருக்குங்க, நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. குட்டிங்கள் சேர 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 வேலைகள் வந்து வேலைப்பளுவும் நம்மளுக்கு அதிகமாகுது. அதுதான் ஒரு ஆளாக பார்க்க முடியல. 52 பேர் இன்னையிலேருந்து எடுக்கிறக்கே, இதுக்கு தான் வெளியில் போகிறதுக்கே எனக்கு பயம். வேலைகள் அதிகமாகுது, ஒன்றும் பண்ண முடியலை. ஒரு ஏஜுக்கு மேலே நமக்கு அப்புறம் பார்க்குறக்கு ஆள் இருக்காது இல்லையா, அதனால தான் நான் கடந்து வாரது, வெளியிலேயே போகாமல் இருக்கிறது. குட்டிங்களை எடுங்கன்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான். இது வந்து ஒரு அனுதாப ஓட்டு வாங்குறதுக்காண்டி கிடையாது. உங்கள்கிட்ட வந்து அனுதாபப்படணும், மற்றவங்க அனுதாபப்படணும், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அந்த ஒரு இது கிடையாது. நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நாங்கள் ஷெல்டரில் என்னென்ன பண்ணுறோங்க ஒன்றுனா நான் அப்டேட் கொடுக்குறேன். நான் அப்போ தான் தெரியும் இவங்களாம் இவ்வளோ வேலை பார்க்குறாங்களா, இவ்வளோ வேலை இருக்குதா அப்படிங்கிறது உங்களுக்கு அப்போ தான் தெரியும். ஸ்ட்ரீட்டில் போய் சாப்பாடு போடுறவங்களுக்கும் ஷெல்டரில் இருக்கிறவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அது நான் சொல்கிறேன், நான் சொன்னால் தான் புரியும். தேங்க்யூ.